ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காரடையான் நோம்பு ஸ்பெஷலான உப்பு அடை, வெள்ளை அடை. அரிசி மாவும் காராமணியும் இருந்தால் மட்டும் போதும். வெல்லம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அடை ரெசிப்பியை நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு வானல் மாதிரி எடுத்துக்கோங்க. அடி கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ப்ரெஷர் பேனில் காராமணியை வேக வச்சதுனால அதையே நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு காராமணியை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கணும். 2 விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப குழைய வெந்துடும், அப்புறம் நல்லா இருக்காது அடையில் போடும் பொழுது. சப்போஸ் எனக்கு ஊற வைக்க டைம் இல்லை, நான் டக்குன்னு இதை செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காராமணியை நல்லா வறுத்துட்டு அலசிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு லைட்டாக உப்பு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் உப்பு அடைக்கு ஒரு 1/4 கப்பு காராமணி எடுத்திருக்கேன். வெள்ளை அடைக்கு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரம் இருக்கட்டும், வெந்துடுச்சு இது. இப்போ அதே பேன்லேயே நான் 1 கப்பு அரிசி மாவு. அரிசி மாவுன்றது நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த மாவு வேணாலும் பயன்படுத்தலாம். இடியாப்ப மாவு, கடையில் வாங்கினது, எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் நோம்புன்னு நம்ம யூஸ்வலாக செய்யும் பொழுது இந்த பச்சரிசியை நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா உலர்த்திட்டு, நிழல்லே உலர்த்திட்டு அதிர்சத்துக்கெல்லாம் இடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அரைச்சி சலித்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நோம்புக்கு இன்னும் விசேஷமாக இருக்கும். இப்போ நான் நார்மல் அரிசி மாவில் தான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. உப்பு அடைக்கும் வறுக்கணும், வெள்ளை அடைக்கும் வறுக்கணும். வெள்ளை அடைக்கு கொஞ்சம் நேரம் வறுக்கணும், உப்பு அடைக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த கோல மாவு சொல்லுவோம் இல்லையா, போடுற அளவுக்கு அந்த மாவு பதம் வந்துடுச்சுன்னா போதும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வறுத்து எடுத்துடலாம். இதை இப்போ அதே மாதிரி நான் வறுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு நமக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். அது ஓரமாக நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேன்லே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டு இதை செய்யும் பொழுது ரொம்பவே மணமாக நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் சேர்க்கணும், காராமணி சேர்க்கணும், உப்பு சேர்க்கணும், தண்ணி, அவ்வளோதான். இப்போ அந்த 1/4 கப்பு வேக வச்ச காராமணியை நான் சேர்த்துக்கிறேன். இந்த காராமணிக்கு பதிலாக நம்ம வேறு என்ன சேர்க்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாசிப்பருப்பு கூட வேக வச்சு சேர்க்கலாம். ஆனால் நோம்பப்போ காராமணி தான் சேர்த்து இந்த காரடையான் நோம்பை செய்வாங்க. நீங்கள் யூஸ்வலாக டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உப்பு அடைக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. தேங்காவை நீங்கள் துருவாமல் சின்ன சின்ன பல்லாக கூட கீறி நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். டேஸ்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ துருவின தேங்காவையும் சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இப்போ அடுப்பை ஃபுல்லாக லோ பண்ணிவிடுங்க. லோ பண்ணிவிட்டு இப்போ மாவை சேர்த்துக்கோங்க. டக்குன்னு இது கட்டி தட்டிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்படி நல்லா கிண்டி விடுங்க. உடனேவே இது கட்டி பட்டுடும். நல்லா நம்ம வறுத்த அரிசி மாவு தண்ணியிலையும் உடனே சேர்த்தோடனே நல்லா கட்டி பட்டுடும். நல்லா கட்டி தட்டாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப கட்டி கட்டியாக ஆயிடுச்சு அப்படின்னு பிகினர்ஸ் கஷ்டப்படாதீங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இது கட்டி தட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூட்டில் கூட மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பதம் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த ஆவியில் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா மாவும் வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ அடையை எப்படி தட்டுறதுன்றது நம்ம பார்த்துடலாம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றிட்டு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் பொழுது கையில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு தட்டி இட்லி
பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு இந்த வடை போடுவோம் இல்லையா, உளுந்து வடை, அந்த ஷேப்புக்கு தட்டினா போதும். நீங்கள் இதை பெருசு பெருசாக கூட தட்டலாம். நல்லா பெரிய அடையாக தட்டி ஒரு 4-5 அடையோடு கூட நீங்கள் முடிக்கலாம். அது நோம்போட இதை பொறுத்து அவங்கவுங்க எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு இப்போ வந்து இந்த 1 கப்பு அரிசி மாவுக்கு 15 அடை வந்தது. இந்த மாதிரி ஷேப்பில் நான் தட்டும் பொழுது 15 அடை ரெண்டுமே வந்தது. எனக்கு வெள்ளை அடையும் அதே அளவு வந்தது, உப்பு அடையும் அதே அளவு தான் வந்தது. இந்த மாதிரி வாழை இலையில் அழகாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு வாழை இலை இல்லை, நான் இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறது, இட்லி தட்டில் டைரெக்டாக துணியிலையும் வைக்கலாம், இல்லை இட்லி தட்டில் நீங்கள் டைரெக்டாக வந்து நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு தட்டிலையும் நீங்கள் நேரடியாக வைக்கலாம். இப்போ வாழை இலையில் வச்சதை இப்படி நான் வந்து இட்லி தட்டில் சரி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வெறும் இட்லி தட்டில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கையில் இந்த மாதிரி தட்டிட்டு கூட நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி பரப்பி வச்சிடலாம். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சு வச்சோம்னா இந்த மாதிரி வைப்போம் இல்லையா, அப்போ வந்து ஒட்டாமல் தான் வரும். ஆனால் நீங்கள் தட்டை வந்து உடனே வந்து எடுத்து நோன்பு அடைய வந்து உடனே எடுக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அடுப்பில் இருந்து எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்திங்கன்னா எல்லாம் உடையாமல் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ இட்லி பானையில் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு மூடி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெள்ளை அடைய நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். அதே அளவு அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசி மாவு அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம வெள்ளைக்கரசெல்லாம் எப்படி சேர்க்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்புன்ற பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ அரிசி மாவு நல்லா வறுத்தாச்சு, அதை நம்ம எடுத்துட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அளவுக்கு வெல்லம், பொடிச்ச வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளை கரைசலும் நமக்கு கரைஞ்சி வரும்பொழுது அது ஒரு 1/2 கப்பு ஆகிடும். ஆக மொத்தம் 2 கப்பு இப்போ வந்து தண்ணி வந்து நமக்கு சரியாக இருக்கும். நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதனால் இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லத்தை வந்து பாகு பதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வெல்லம் கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி கொதிக்குது. அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதே பாத்திரத்திலே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எனக்கு கரெக்டாக 2 கப்பு வெள்ளைக்கரசல் இருந்துச்சு. இதில் வந்து திருப்பி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு காராமணி வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதே அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட தேங்காய் துருவல் நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுலேயுமே நீங்கள் தேங்காவை கீறி பல்லாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்து நல்லா அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதே மாதிரி கிண்டணும். இதுவுமே சீக்கிரம் வெந்து உங்களுக்கு கட்டிப்பட்டுடும். அதனால் நீங்கள் அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. நல்லா அந்த ஆவியிலே வெந்து வந்ததுக்கப்புறம் இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம அடைகளை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உப்பு அடை தட்டினமோ அதே மாதிரி வாழை இலையில் வெள்ளை அடையும் தட்டி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுக்கு உப்பு அடையும் வெள்ளை அடையும் 10 நிமிஷம் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்தால் காரடையான் நோம்புக்கான அடைகள் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வரப்போகிற காரடையான் நோம்புக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் நோம்பை சிறப்பாக செஞ்சு எல்லா அனுக்கிரகங்களும் பெறத்துக்கு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக வித்தியாசமான சுவையில் நல்லாவே இருக்கும். உப்பு அடைய தேங்காய் துவையலோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திப்போம். தேங்க்யூ.